இருளில் நடமாட கொள்ள நோயை விடுங்க. இருள முதல்ல நீங்க நடமாடுவீங்களா? நைட்டு இருட்டில் எழுந்திரிச்சு கிச்சனுக்கு போவீங்களா? தூங்கிட்டு இருக்கிற வீட்டுக்காரர் எழுப்புறீங்க, எப்பா கொஞ்சம் எழுந்திரிங்க, என்னம்மா கிச்சன் வரைக்கும் போயிட்டு வருவோம். உன் வீட்டில் இருக்கிற கிச்சனுக்கு உங்களுக்கே போறதுக்கு பயம். அவ்வளவு விசுவாசத்துல வளர்ந்துருக்கீங்க. கேட்டா அங்க கருப்பா ஒரு உருவம் நிக்குது. உங்களை பார்த்து பிசாசு பயப்படுமா? நீங்க பிசாசை பார்த்து பயப்படுமா? சொல்லுங்க. இயேசுநாதர் அந்த கிராமத்துக்கு போகும்போது பிசாசு என்ன பண்ணுச்சு? என்ன வேதனைப்படுத்துவா வந்தீர்னு கேட்டுச்சு. அப்போஸ்தலர் போகும்போது என்ன கேட்டுச்சு? இதோ உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரங்க வராங்கன்னு சொல்லுச்சு. பிசாசு பயப்படணும் நம்மளை பார்த்து. நம்மால பயப்படுறான். அந்த ஏரியால எதையாவது ஒன்று பார்த்துட்டானா சோத்திரம் 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 கட்டுகிறேன் கட்டுகிறேன் கட்டுகிறேன். ஏன் பயப்படுவியா? எதுக்கு பயப்படுவியா? அவன் தான் சொன்னான், ஐயோ வரானே 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 நம்மளை விரட்டிடுவானா. அவன் பயப்படணும் பிசாசு. ஆனா சொல்லும் போது எப்படி பாருது? என்ன பாடு பண்ணி? இப்ப கடும் காற்றிலும் கடலிலும் என்ன பண்ணீங்க? கடல் ஆழத்திலும். அந்த பாட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எலுமிச்சப்பழம் பாதி இருந்துடக்கூடாது. அவ்வளவுதான். பாஸ்டர் வீட்டு வாசல்ல எலுமிச்சப்பழம் ஒண்ணு இருந்துச்சு, என்னவா இருக்கும்? விக்கிறவன் ஒண்ணு விட்டுட்டு கீழே போயிட்டான், அவன் போயிட்டான். அவ்வளவுதான். நீங்க எல்லாம் யார் தெரியுமில்ல? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிசாசு பயந்துகிட்டு சுத்தி தொடப்பம் செருப்புலாம் வச்சிருப்பாங்க. ஆமா தானே?